இலங்கை தமிழரசுக் கட்சியின் ஸ்தாபக தலைவர் தந்தை செல்வா என அழைக்கப்படும் சாமுவேல் ஜேம்ஸ் வேலுப்பிள்ளை செல்வநாயகத்தின் 49வது நினைவு தினம் யாழ்ப்பாணத்தில் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் தந்தை செல்வா நினைவு சதுக்கத்தில் உள்ள அன்னாரது உருவ சிலைக்கு மலர் மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. நினைவேந்தல் நிகழ்வில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம், கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி MA சுமந்திரன், தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் V ஆனந்த சங்கரி உள்ளிட்ட பலர் பங்கேற்றிருந்தனர். இதேவேளை இலங்கை தமிழரசுக் கட்சியின் ஸ்தாபக தலைவர் மறைந்த தந்தை செல்வாவின் 49வது நினைவேந்தலை முன்னிட்டு நினைவு பேருரை நிகழ்வு தந்தை செல்வா கலையரங்கில் நடைபெற்றது. தந்தை செல்வா அறக்கட்டளையின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் முன்னாள் அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ், யாழ் மறை மாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை ஜோசப்தாஸ் ஜெபரட்னம் அடிகளார், அரசியல் பிரமுகர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றிருந்தனர். இலங்கையிலே இருக்கிற தமிழ் மக்கள் ஒரு மக்கள் அல்லது ஒரு தேசம், ஒரு தேசிய இனம். மக்கள் என்பதுதான் சர்வதேச சட்டத்திலே சொல்லப்படுகிற சொல். தேசம் என்று சொல்லுகிற போது எங்களுக்கு சுய நிர்ணய உரிமை உண்டு என்று ஆரம்பத்திலேயே தமிழ் மக்கள் சார்பிலே அந்த கருத்தை, அந்த கருவை, அந்த எண்ணக்கருவை விதைத்தவர் அவர். ஆகையினால்தான் அவர் தந்தை செல்வா என்று அழைக்கப்படுகிறார். அந்த கருவை அவர் விதைத்த நாளில் இருந்து இன்று வரைக்கும் நாங்கள் ஒரு மக்கள் அல்லது நாங்கள் ஒரு தேசம், எங்களுக்கு சுய நிர்ணய உரிமை உண்டு என்கின்ற நிலைப்பாட்டிலே தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக இருக்கிறார். ஒரு சமஷ்டி கட்டமைப்பிலே தான் எங்களுடைய சுய நிர்ணய உரிமை நாங்கள் உபயோகிக்கலாம் என்பது ஆரம்ப காலத்திலே சொல்லப்பட்ட விடயம். நாங்கள் உள்ளக சுய நிர்ணய உரிமை உபயோகிக்க வேண்டும் என்பதிலே அனைத்து தமிழ் கட்சிகளும் இப்பொழுது ஒரே நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறோம். நாங்கள் ஒவ்வொரு வருடமும் அவரை வெறுமனே நினைவு கொண்டு அவருடைய சிலைக்கு மாலையிட்டு இந்த நினைவு பேருரைகளை நடத்துவதோடு மட்டுமில்லாமல் அவர் கண்ட கனவை, அவருடைய ஆசையை நிறைவேற்றுகின்ற பொறுப்பு எங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டு. அதனை நாங்கள் செய்வதற்கு முன்வந்து அவருடைய இந்த கனவை நிறைவேற்ற வேண்டும். நிகழ்வின் போது அரசியலமைப்பு மறுசீரமைப்பு பாதை மற்றும் சமஷ்டி எனும் தலைப்பில் பேராசிரியர் GL பீரிஸ் உரையாற்றினார். The central theme of this lecture, 3 தசாப்தங்களாக ஒப்பிட முடியாத கொடூரமான போரில் உச்சக்கட்டத்தை அடைந்த இன உறவுகளின் வீழ்ச்சியானது படிப்படியாகவும் தொடர்ச்சியாகவும் நிகழ்ந்த ஒன்றாகும். இந்த விளைவு தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கவில்லை. அது படிப்படியானதாகவும் ஒருவேளை தடுத்து நிறுத்தக்கூடியதாகவும் இருந்தது. பல முக்கியமான தருணங்களில் பேரழிவை தடுத்து உறவுகளை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருந்தன. எவ்வாறாயினும் அந்த வாய்ப்புகள் பயன்படுத்தப்படவில்லை. SJV செல்வநாயகத்தை ஸ்தாபக தலைவராகவும் டாக்டர் EMV நாகநாதன் மற்றும் V நவரத்னம் ஆகியோரை இணைச் செயலாளர்களாகவும் கொண்டு தமிழரசு கட்சி உருவானமை ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. இந்த கட்சி கடந்த காலத்தில் வழக்கமான சிந்தனையிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு பயணத்தை தொடங்கியது. 1951ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் திருகோணமலையில் நடைபெற்ற கட்சியின் தேசிய மாநாட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட 7 தீர்மானங்களின் அடிப்படையில் இந்த பயணம் அமைந்தது. அந்த தீர்மானங்களின் அடிப்படை இலங்கைக்குள் ஒரு சுயாட்சி மாநிலத்தை நிறுவுவதற்கான அழைப்பாகவும் அதை தவிர்த்து வேறு எந்த தீர்வும் சாத்தியமில்லை என்ற விட்டுக்கொடுக்காத நிலைப்பாடாகவும் இருந்தது. செல்வநாயகம் அவர்களின் அரசியல் வாழ்வை வழிநடத்திய விழுமிய அமைப்பின் ஒரு அங்கமாக இருந்த சமஷ்டி முறைமை என்பது எளிதான வரைவிலக்கணத்திற்கு அப்பாற்பட்டதாகும். உண்மையில் இலங்கையின் அமைதி செயல்முறை சர்வதேச அளவில் முன்னெடுக்கப்பட்ட போது அதன் அனுசரணையாளர்களாக இருந்த நோர்வே அரசாங்கம் சமஷ்டி முறைமைகளின் நுணுக்கங்களை விடுதலை புலிகளுக்கு புரிய வைப்பதையே தனது பிரதான பணியாக கருதியது. இதற்காக அவர்கள் விடுதலை புலிகளின் அரசியல் விவகார குழுவினருக்கு நோர்டிக் நாடுகளில் விரிவான பயணங்களை ஏற்பாடு செய்தனர். சமஷ்டி என்பது ஒரு குறிப்பிட்ட புள்ளி அல்ல, அது ஒரு விரிவான பரப்பை கொண்ட கருத்தாக்கமாகும். represents a spectrum rather than a selection.